பீப்புள் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வெயிட் லாஸோட அப்டேட் தான் நான் உங்கள்கிட்ட இந்த 1 வீக்கில் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. ஸோ வெயிட் லாஸ் ஆச்சா இல்லையா, இல்லை எப்படி போச்சு இந்த வீக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு ரொம்ப சொதப்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ சுத்தமாக வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. ஒரு 2 டேஸ் வந்து நான் வந்து சீட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக என்னையே நானே. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஒன்று. இப்போவும் எனக்கு அந்த உடம்பு சரியில்லாமல் தான் போச்சு. நேற்றுலேருந்து கோல்டு. ஸோ அதுவே என்னால் இது பண்ண முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என் த்ரோட் கொஞ்சம் இதுவாக இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக. அங்கே வந்து நான் என்ன பண்ணாலுமே எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் வெயிட் லாஸா எல்லாரும் அம்மாக்கான இதுதான். புதுசாக பொண்ணு போனா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா ஃபுட்டு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் அதுலேயும் கண்ட்ரோலில் தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவோட டேஸ்ட்டு எனக்கு ஒட்டிக்கிட்டதுனால ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்றனால என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னோடய மிஸ்டேக்கும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வெயிட் ஏறியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 கேஜி திருப்பி அகைன் ஏறிட்டேன். ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. சரி அதான் அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஷார்ட்டில் என்னை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய அப்டேட் ஒரு தடவையும். ஸோ இருந்தாலும் நான் இதில் அப்டேட் பண்ணுற ரீசன் வந்து என்னென்னா, பெரிய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நிறைய பேர் இதை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ இதுக்கப்புறம் நிறைய வெயிட் லாஸ் வீடியோ இருக்குது. ஸோ நிறையா வீடியோலாம் நான் இப்போ நான் போட போகிறேன். ஸோ அதுக்காக தான் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை நான். ஏன்னா எனக்கே அது தகுதி கிடையாது. ஓகேவா? ஸோ வெயிட் லாஸை பொறுத்தளவும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். அது வந்து நான் அதை மீறிட்டேன்னா எல்லாருக்குமே அந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. சம்டைம்ஸ் அந்த டைமில் சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி இப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லாமல் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டு ஸோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் இதுக்கப்புறம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறன்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், சீக்கிரமாக வந்து வெயிட்டை கம்மி பண்ணணும், ஒரே வாரத்தில் 5 கிலோ கம்மி பண்ணணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது நடக்கும். நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அப்படி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டுனாலும் டக்குன்னு ஏறிடும். ஒரு வாரத்தில் 1 கேஜி குறைஞ்சா கூட ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து குவாலிட்டியாக ஹெல்த்தியாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கடன்னு குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்படின்றதுக்குள்ளேயும் ஏறி போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ யாராவது வந்து இந்த கீட்டோ டயட்டு அந்த மாதிரி டயட்டு, இந்த பேலியோ டயட் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ 3 மாதத்துல பண்ணி வெயிட்டே குறைச்சாலுமே சரி, அது வந்து எப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டக்குன்னு ஏதாவது வந்து ஏதோ ஜங்க் ஃபுட்டோ இல்லை ஏதோ சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படின்றதுக்குள்ளேயும் அந்த நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க இல்லையா, அது அப்படியே டக்குன்னு ஏறி போயிடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெதுவாக குறைங்க. 1 மாதத்துல 1 கேஜி குறைச்சா கூட ஓகே தான். ஸோ இருந்தாலும் அதை வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். என்ன மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு சாப்பிட்ற சூழ்நிலை. ஏன்னா இந்த வாரம் சாட்டர்டே வந்து என்னோடய பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அவளுக்காக இல்லைனா கூட என்னோடய ஃபேமிலிக்காகவாவது நான் சாப்பிட்ணும். அந்த டைமில் வேணான்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் மட்டும் அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன் நான். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் பண்ணது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். என்ன டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து 7 ஓ கிளாக்லாம் முடிச்சிருவேன் நான். ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. இன்னொன்று அந்த டைம்லேயுமே எனக்கு சம்டைம்ஸ் பசிக்கும். சில பேர் வந்து கேட்குறீங்க என்கிட்ட, அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற டைம் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நான் டீ குடிக்கிறேன். ஆக்சுவலாக குடிக்கக்கூடாது. ஆனால் நான் குடிக்கிறேன். என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சர்க்கரையோ இல்லை இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சம்டைம்ஸ் வந்து சர்க்கரை போடாமல் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் சர்க்கரை போட்டு குடிப்பேன். ஆனால் என்னால் அதை நிறுத்த முடியல. ஆனால் அதை நிறுத்த முடியாதுன்றது பெரிய என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும். பட்
பட் எனக்கே தெரியுது. இருந்தாலும் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன். ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கமெண்ட்ல வந்து கேட்டாங்க ஆக்சுவலா. எனக்கு வந்து இப்ப தான் அ ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். இல்ல யாராவது புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க பொறுத்தளவு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு டைமிங் நான் சொல்றேன். 12 டூ அந் அ டொ அ 12 அந்த மாரி எடுங்க. ஏன்னா, அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க மார்னிங் வந்து 9 மணிக்கு நீங்க வந்து ஃபாஸ்டிங்க பிரேக் பண்றீங்க அப்படின்னா, நைட்டு 9 மணிக்குள்ள கண்டிப்பா அத க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ, அந்த டைமிங்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில தான் இருக்கு. ஆனா, கரெக்டான டைமிங்கில சாப்பிடணும். கரெக்டான டைம்ல நீங்க முடிக்கணும். சரி 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா, அது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில அது கரெக்ட்டா இருக்காது. ஸோ, அதனால பார்த்து இந்த மாரி இஷ்யூ இருக்கு அப்டின்னா, இத ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து நார்மலாவே கரெக்ட்டா போயிடும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியா வந்து சாப்பிடுங்க. ஆ ஜங்க் ஃபுட்ட வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. என்னாலுமே அது முடியல. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஆ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. இத விட நானு அப்டேட் வந்து சீக்கிரமா நானு போடுறேன் உங்களுக்கு. தென் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வெயிட் வந்து ஷார்ட்ல வந்து அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னென்னலாம் அப்படி சாப்பிட்றேன் அப்படின்றதையும் சேர்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா உங்களுக்காக தான். ஸோ வெயிட்ட வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்டு ஃபுட்டே சாப்பிடுங்க. அது